வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கு. த்ரோட் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை. ஸோ வெளியே வந்த பிறகு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? வெளியில வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் விஜய் சேதுபதி சார் கிட்ட சொன்னேன், வீட்டுக்குள்ள இருந்து நான் என்னவோ அப்படி வாழ்ந்து வந்ததுல ரொம்ப மன நிறைவா இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி வெளியில வந்து மக்களோட லவ் பார்த்துட்டு ரொம்ப மன நிறைவா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ நீங்கள் வெளியே வந்த பிறகு ஃபர்ஸ்ட் பண்ண விஷயம்னா என்ன விஷயம் அது? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், வெளியில இருந்து ஃபர்ஸ்ட் அம்மாவுக்கு தான் கால் பண்ணேன். ஆமா, அதுதான் பண்ணேன். Anshi, you are one of my favorite contestants in BB. I really wanted you to win. It's okay. Tell us about your friendship with Satya. Because Satya wanted to adopt you as a தங்கச்சி. ஆமா, அது ஏன் அண்ணா சத்யா ப்ரோ கிட்ட எனக்கு வந்து கொஞ்சம் போக போக தான் அந்த ஒரு பாண்ட் வந்துருச்சு. பேச ஆரம்பிச்சுட்டேன். நாங்கள் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது ஒரு மாதிரி எனக்கு ஒரு பெரிய அண்ணா, என்னோட ஹைட் வெயிட் அப்படி இருந்தப்போ ஒரு அண்ணா ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்துருச்சு. அவர்கிட்ட எப்படியோ அந்த ஒரு கனெக்ஷன் வந்துருச்சு. இப்போ சொன்னேன்னா வெளியில் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண அவங்க கூட இல்லை. அந்த சத்யானா ஒய்ஃபு, அதனால அவர் எனக்கு ஒரு அண்ணன், சூப்பரான அண்ணன். எங்கே அடிதடி சண்டைனாலும் கொண்டு வந்து பார்த்துருக்கோம் ஒரு அண்ணா. உங்களுக்கும் ஜெஃப்ரிக்கும் உள்ள பாண்டிங் பற்றி சொல்லுங்கள். அது என்னோட தம்பி, என்னோட அழகு தம்பி. அது வந்து என்னன்னு தெரியல, நான் உள்ளே சொல்லியிருக்கேன். நம்ம பிக் பாஸுக்குள்ளே இருந்து நான் என்ன எடுத்துகிட்டு போகிறேன் இல்லைன்னு எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இங்கேருந்து போகும்போது நான் ஜெஃப்ரியை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவேன்னு சொன்னேன். அதே மாதிரி வரும்போது 2 பேரும் ஒன்றா வந்துருச்சு. ஓகே, அவன் எனக்கு ஒரு தம்பி. எனக்கு நான் என்ன கனவு என் லைஃப்பில் பார்க்குதோ, எனக்கு இப்போ ஒரு வீடு வேணும், என் அம்மாவை நல்லா பார்க்கணும், அதெல்லாம் என்னோட கனவு. அந்த கனவு அவனுக்கும் வேணும், அவனும் அப்படி நல்லா வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அந்த மாதிரி ஒரு சூப்பரான கியூட்டான பாண்டு. அவன் என்னோட செல்ல தம்பி. ஸோ பிக் பாஸ் ஹவுஸில் எப்போ ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க? விடுப்பா, உள்ள விடு. நான் கதறிட்டு இருக்கேன், என்ன உள்ள விடுன்னு. வேற உடனே வரும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து 2 டைலாக் உங்களை சொல்கிறாங்க, என்னன்னு கெஸ் பண்ணுங்க. எனக்கு இஷ்டம் இல்ல. இரிட்டேட், உருட்டேட், டரிட்டேட். எனக்கு கரெக்ட். ஹாய் செல்லம்மா, ஐ எம் பிக்கஸ்ட் வெல்விஷர். யூ ஆர் மோஸ்ட் பியூட்டிஃபுல் சோல் ஐ எவர் சீன். பி ஹாப்பி ஆல்வேஸ். கண்டிப்பா. இன்னொருத்தங்க கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஜுஞ்சுச்சுக்கா புஜாலோ அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமா எனக்கே தெரியல. வெளியில வந்து என்கிட்ட எல்லாரும் வந்து கேக்குறது, எனக்கு இஷ்டம் இல்ல அது சொல்லு, அப்புறம் இரிட்டேட், உருட்டேட், டரிட்டேட் ஏதோ ஒண்ணு, அப்புறம் ஜுஞ்சுனிக்கு ஜுபாலோவா புஜாலோ எனக்கே தெரியல. அது சொல்லு கேட்டுட்டு இருக்கேன், நான் சொல்லுவேன். ஆனா எனக்கு சத்தியமா சொல்றேன், எனக்கு அதோட அர்த்தமே தெரியாது. ஏதோ ஃப்ளோயில வாயில வந்து சண்டை போடும்போது நான் அது வெளியில என் சண்டையே வந்து இப்படி பண்ணா மாத்தியாச்சு. அது ஒரு மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. அது கேட்கும் போது நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம பெரிய சண்டை எல்லாம் போடுது, வெளியில வந்து பிஸ்குன்னு போச்சு இல்ல. ஓகே, சவுண்ட் பத்தி சொல்லுங்க. சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னன்னா அவள இப்ப கேம் ஆடுற இல்லையா அதெல்லாம் இல்ல, அவளோட பர்சனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க என்ன பேசணும்னு அவளுக்கு சில டைம் வந்து தெரியாது, ஆனா சில டைம் வந்து ரொம்ப கிளாரிட்டியா, இப்ப நான் டிவி பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு இது சொல்லணும் அப்படின்னு தோணும்ல, அந்த மாதிரி என்னோட மனசை புரிஞ்சு அவ பேசுற மாதிரி, நிறைய மக்கள் மனசை புரிஞ்சு பேசுற மாதிரி நிறைய டைம் தோணிருச்சு. ஸோ அவ பதில் கொடுக்கறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் என் ஃப்ரெண்டு தான், என்னால நம்ம நல்லது மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு இல்லை. அது வந்து குறை சொன்னாலும் அது என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனசு எனக்கு அவளோட ரொம்ப பிடிக்கும். நல்லா பண்ணு. உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யார்? சொல்ல மாட்டேன் நீ. எனக்கு எல்லாரையும் பிடிக்குமே. உள்ள எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். ஆனா இது வந்து ஒரு பிக் பாஸ் ஒரு கேம் ஷோ. அதுல வந்து எல்லா இமோஷன்ஸையும் தாண்டி கடந்து யார் முன்னாடி வருதோ அவங்க தான் இதுல வின் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கேம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து முத்துக்குமரன் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் தீபக் அண்ணா ரொம்ப பிடிக்கும். இந்த கேமை வச்சு பார்க்கும்போது இவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட பிபி ஜேர்னி பத்தி சொல்லுங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என்ன சொல்றது, அது வந்து நான் இப்போ சொல்றது ஒரு மேஜிக் ஹோம். நமக்கு நம்ம வெளியில இருக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா உடனே ஃபோன் எடுத்துட்டு நமக்கு ரொம்ப க்ளோஸா கம்ஃபர்ட் யார்கிட்ட பேச முடியுமோ அவங்க கிட்ட பேசி
அது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அப்படி எல்லாம் நம்ம போவோம். ஆனா அந்த வீட்டுக்குள்ள நமக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும், மனநிலை மொத்தமா அவுட்டு அப்படி இருந்தாலும் நம்மளே யோசிக்கணும், நமக்காக பேசணும். எனக்காக நான் நின்ன வீடு அதுன்னு நான் நினைக்கிறேன். வெளியில கூட எனக்கு தெரிஞ்சு நான் மற்றவங்களுக்காக நிற்பேன். ஆனா உள்ள போயிட்டு நான் எனக்காக நின்னேன், எனக்காக வாய்ஸ் ரைஸ் பண்ணேன். நான் என்ன கொஞ்சம் இப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அந்த வீட்டுக்குள்ள போய் வெளியில வந்ததுலேருந்து ஒரு பெரிய மாற்றமா நான் நினைக்கிறேன். ஏன்னா உள்ள போகும்போது நான் வந்து ரொம்ப ஒரு டிப்ரெஷன் இதுக்குள்ள போய் உள்ள போனேன். வெளியில வரும்போது நான் இப்போ என்ன ரொம்ப லவ் பண்றேன், நான் என்ன சூஸ் பண்ணணும்னு ஆச்சு, என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் யாருக்காக விட்டு கொடுக்க கூடாதுன்னு ஆச்சு. எல்லாம் தைரியமா ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு எங்க இருந்து ஒரு பவர் கிடைச்சிருக்கு. அது ஐ லவ் யூ பிக் பாஸ். நீங்கள் பிக் பாஸ்குள்ள யதார்த்தமா பேசின நிறைய டைலாக்ஸ் வந்து வெளியே ட்ரெண்ட் ஆகியிருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்களா? இப்படி ட்ரெண்ட் ஆகும்னு நினைச்சிங்களா சேச்சி? நினைக்கல சேட்டா. அதெல்லாம் அந்த டைம்ல யதார்த்தமா பேசுறது, அது ஏதோ ட்ரெண்ட் ஆச்சு, எனக்கு தெரியல என்னன்னு. ஆனா நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் நினைச்சேன் என்னடா நாமளா இது ஏதோ அந்த பாட்டு முத்துக்குமரன் கிட்ட பேசுற ஜுஜு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு, பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. நமக்கு என்ன வேணும் லைஃப்ல, நிறைய மெமரிஸ் வேணும், பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் வேணும். அது எதுவும் நான் இந்த வீட்டுல போய் நிறைய கிரியேட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது இப்போ ஒவ்வொருத்தவங்க கூட இருந்தாலும் நான் வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சண்டை எல்லாம் வேற, ஆனா அந்த பாசம் இருந்தாலும் ஓகே நாம இவங்க கூட இப்படி பேசியிருக்காளா. தீபகண்ணா கூட வந்து இப்போ எனக்கு வெளியில வந்து ரொம்ப ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிச்சு அந்த வீடியோ பார்த்து. நான் வந்து ஒரு பிளேட்டு கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அந்த டைம் என்ன ஆச்சுன்னா என் செருப்புக்குள்ளே விழுந்துச்சு. அந்த வீடியோ நான் வெளியில வந்து தான் பாக்குறேன். தீபகண்ணா வந்து என் செருப்பு கலட்டிட்டு அது கொட்டி எனக்கு போட்டு விட்டா. அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சு. நான் அங்க உள்ள சொன்னதுதான், தீபகண்ணா எனக்கு உங்களை மாதிரி ஒரு அப்பா வேணும்னு எங்கேயோ எங்கி இருக்கு உங்களோட அந்த லவ் பார்த்துட்டுன்னு. அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங்கா இருக்கு. ஐ லவ் யூ தீபமோனே. பிக் பாஸ் வீட்டில் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா என்ன விஷயம்? பிக் பாஸ் வீட்டில் கற்றுக்கிட்டது இதுதான், நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னதான், யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணு, அவ்வளோதான். அந்த ஒரு பவர் நம்மளுக்கு வேணாம். யார் என்ன சொன்னாலும் சரி ஃபேஸ் பண்ணிட்டு போப்பா அப்படின்னு இருக்கு. அந்த ஒரு தைரியம் எனக்கு அந்த வீடு கொடுத்துருக்கு. நான் சத்தியமா இது கிடையாது. ஃபர்ஸ்ட் இப்ப நீங்க வீட்டுக்குள்ள பார்க்கும்போது வந்து எல்லாரும் சொல்லணும் ரொம்ப அன்பா இருக்கு, பாசமா. அந்த அன்பு பாசம் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி. நான் அங்கே காமிச்சேன். நான் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் அப்படி கெஞ்சி கேன்னு இறங்கி போற ஒரு ஆளு. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா வேணானா போப்பா அப்படின்னு ஆச்சு. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கு அந்த வீடு கொடுத்தா. ரொம்ப செல்ஃப் கான்பிடன்ஸ் கொடுத்தா. என்னாலையும் முடியும், நீ 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 எல்லாம் பாருப்பா. அந்த விஜய் சேதுபதி சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு நீ எந்த விமர்சனம் இல்லை, எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிப்போ அப்படின்னு சொன்னது நிஜமாலுமே நான் ரொம்ப அதுல கான்ஃபிடென்டா இருக்கேன். எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம், பாத்துக்கலாம் அப்படின்னாச்சு. அமேசிங். ஸோ உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க்னா எந்த டாஸ்க் சொல்லுவீங்க? எனக்கு வெளியில வந்து ஆக்சுவலி பிடிச்ச என்ன தெரியுமா, நான் கொஞ்சம் அந்த வீடியோ இதெல்லாம் பார்த்தபோது எனக்கு நிஜமா பிடிச்சது பொம்மை டாஸ்க். நான் பொம்மை டாஸ்க் இப்படி விளையாடுனியா, இப்படி அது வெளியில வந்துருச்சியான்னு எனக்கு தெரியவே தெரியல. அந்த பொம்மை எடுத்து தலையில வச்சு இப்படி உட்கார்றது வந்து அந்த பொண்ணுக்கு ஹார்லி கியூன் காஸ்டியூம் கொடுப்பாதெல்லாம் போட்டு வீடியோ பார்த்தேன். சரி நாம ஏதோ பண்ணியிருக்கே அப்படின்னு தோணிச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன். அந்த வீக் நீங்க எவிக்ட் ஆகலைன்னா வேற யார் ஆயிருப்பாங்க நினைக்கிறீங்க? ராணவ் வந்திருப்பேன்னு நினைச்சேன் வெளியில. ஆனா அந்த வீக் ஜெஃப் போனப்பதே நான் சொன்னேன், ஜெஃப் நான் தான் நெக்ஸ்ட் வரும் அப்படின்னு. அது ஏதோ உள் மனசுலன்னு தோணிடுச்சு. அதே மாதிரி அவங்க கூட வந்துருச்சு. ஸோ நம்ம விஜய் சேதுபதி சாரோட ஹோஸ்ட் பத்தி சொல்லுங்க. சாரை பத்தி எல்லாம் நானா சொல்லணும்? சார் என்ன, சார் வந்து இப்ப நமக்கு நம்ம வெளியில இருந்தேன்னா வந்து ஒரு விஷயம் நடக்கும்போது நமக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கெல்லாம் யாருமே இல்லை. இப்ப அம்மா சொல்லு, அண்ணா சொல்லு, அது நம்ம எப்படி எடுத்துக்கணும், நம்ம அதை எடுக்கக்கூடாதோ அதெல்லாம் நம்மளுக்கு. இப்ப எனக்கு கொஞ்சம் அதுல எல்லாம் மிஸ்டேக் இருக்கு. அம்மா சொல்லி தருமா நான் மேபி அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். ஆனா இந்த ஒரு ஷோக்குள்ள போனப்பதான், இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ள போகும்போதா நம்ம யோசிக்கிறது சரியா தவறா அதெல்லாம் சொல்லி எடுத்து தரதுக்கு ஒருத்தர் இருந்துச்சு. அது வந்து ரொம்ப எனக்கு வந்து என்னோட லைஃப்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்னும்.
ஏன்னா நாம யோசிச்சேன் அப்போ ஐயோ ஏன் அப்ப பேசல, சார் சொல்லும் போது அது கரெக்டா இருக்கு அப்படின்னு நிறைய தடவை தோணி இருக்க. இன்னொன்னு வந்து இந்த விஷயம் இப்படியும் எடுக்கலாம் இப்படியும் எடுக்கலாம். அது வந்து அவர் சொல்லி தரும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது வந்து அந்த ஜேர்னி பார்த்தாலே தெரியும். அவரு தப்பு பண்ணுப்பா, தப்பு பண்ண என்ன திட்டு வாங்குப்பா, திட்டு வாங்கி திருந்தி நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணுமோ அது பண்ணுன்னு அவர் சொன்னது எனக்கு ரொம்ப உள் மனசுல இருக்கு. அது அவர் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன். இன்னொன்னு வந்து சார்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னன்னா, நாங்க வந்து சாப்பாடு இல்லாம அதுக்குள்ள கதறி கதறி கத்தி அழுது வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு கடவுளா வந்து அவரு பிரியாணி கொடுத்தது. நான் அதை நிஜமா சார்கிட்ட சொல்லணும்னு இருக்கேன். உங்க லைஃப்ல வந்து இந்த சாப்பாடு கொடுக்கறது மட்டும் நீங்க விட்டுறாதீங்க சார். அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு நானும் அது பண்ற ஒருத்தர் தான். எனக்கு நீங்க அன்னைக்கு அந்த ஃபுட்டு கொடுத்தது வந்து அப்படி இருக்கு மனசுக்கு. அதை உள்ள இருந்த எல்லாரும் ரொம்ப நிறைவா சாப்பிட்டா. அந்த ஒரு குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார்கிட்ட. சாப்பாடு கொடுக்கறவங்க எப்பவும் கடவுளுக்கு துல்லியமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி அவர் ஒரு குட் சோல். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். ஸோ மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அன்பு கொடுக்குறேன். எனக்கு நிஜமா சொன்னா இந்த நிறைய அன்பு வருதானா எனக்கு பயமாவும் இருக்கு. நான் அதுதான் சொல்லணும். ஏன்னா நமக்கு ஒரு என்னடா இது எல்லாரும் ரொம்ப பாசமா பேசுறேன். எல்லாரும் என்கிட்ட சொல்ற ஒரு வேர்ட், நீங்க ரொம்ப பியூர் சோல். இதுதான் நிஜமா. என் ஃபோன் பார்த்தேன்னா கமெண்ட்ஸ் ஆனாலும் எனக்கு வர மெசேஜ்ல நீங்க பியூர் சோல்னு சொல்லும்போது எனக்கு பயமாவும் இருக்கு. நம்ம இது எப்படி எடுத்துக்கணும் தெரியல. ஏன்னா நான் முன்னாடி சொல்றது, இப்போ ஒருத்தரை வந்து நம்ம குறை சொல்லும் போது அவங்கள முழுசா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க குறை சொன்னேன்னா ஓகே. இங்க கேட்டு ஒருத்தரை வந்து நம்ம தப்பா நினைக்கிறது எப்பவும் தப்பு. எனக்கு என்ன சந்தோஷம்னா, ஏதோ ஒரு இடத்துல நான் கொஞ்சம் நெகட்டிவா பேர் வாங்கினாலும் இந்த வீட்டுக்குள்ள போய் நான் வாழ்ந்த அந்த வீட்டுக்குள்ள முழுசா நான் என்னவோ அப்படி வாழ்ந்தா அந்த என்ன பார்த்துட்டு முழுசா என்னவோ அன்ஷிதா அதை பார்த்துட்டு எனக்கு இவ்வளோ லவ் கொடுக்கறதுல நான் ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்ணது. மக்கள்கிட்ட எப்போ அதுதான் சொல்லணும். நான் உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்றேன். இதுதான் அன்ஷிதா. நிஜமா இதுதான் அன்ஷிதா. எப்போ லவ் கொடுங்க, ப்ரேயர் பண்ணுங்க, எல்லாரும் ஹாப்பியா இருங்க. அதை கூட எங்களையும் கொஞ்சம் லவ் பண்ணுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்யூ.